ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம செய்ய போற அந்த ஒரு மாவை வச்சு நீங்க கரைச்சி சுட்டீங்கன்னா தோசை, நல்லா அடை மாவு பதத்துல செஞ்சு சுட்டீங்கன்னா அடை, அப்படியே தட்டி போட்டீங்கன்னா வடை, குண்டு குண்டா எடுத்து விட்டீங்கன்னா போண்டா. இப்படி நம்ம இதை 4 விதமா செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டு அதுல 1 பங்கு அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்ல பெரிய சைஸ்ல இருக்கும் இல்லைங்களா, 1 கப்புன்னு அந்த கப்பு அளவு எடுத்திருக்கேன். இதனோடையே பச்சரிசி 1/2 கப் அளவுக்கு சேர்க்கணும். ரொம்ப ஈஸியான அளவு தான். நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க கப்ல 1 கப் அளவு பருப்பு எடுத்துட்டு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அதுல 1/2 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தோட அளவு அரிசியோட அளவும் பருப்போட அளவும் அதிகமாகும் பொழுது வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாகவும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா 3-4 முறை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியை இதில் சேர்த்துட்டு இதை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாசிப்பயிறு முழுசாக இருக்கிறதுனால ஊறுறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். இதுவே நீங்கள் உடைச்ச பாசிப்பயிறு தோலோடவே கிடைக்கும். அது நீங்கள் சேர்த்து ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ஊறிடும். 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊறினா போதும் உடைச்ச பாசிப்பயிறு. இப்போ இது நல்லா ஊறட்டும். நமக்கு தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். ஊறின பிறகு பார்த்தீங்கன்னா இது போல் நமக்கு இருக்கும். பயிறு நல்லா பெருசாக நமக்கு சைஸில் உப்பி வந்திருக்கும். இது போல் நல்லாவே ஊறட்டும். நான் இந்த அரிசியும் பருப்பையும் காலையில் ஊற வச்சேன், ஈவினிங் டிஃபனுக்கு செய்யலாம் அப்படின்ட்டு. ஒரு 4 மணி நேரம் ஊறின பிறகு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முழுசாக ஊறலை. இது கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஊறின பிறகு எந்த அளவு பருப்பெல்லாம் பெருசாக இருக்கு பாருங்க. இது போல பருப்பு ஊறி நல்லா பெருசாக இருக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் இருத்துட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு தோசையா செய்ய போறதுனால இதை நல்லா நைஸா அரைக்கிறேன். அதே போல குறைவான அளவு தான் எடுத்திருக்குன்றதுனால மிக்சி ஜார்ல 2 பேட்சஸா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நீங்க எவ்வளவு குவான்டிட்டி எடுக்கிறீங்கன்றதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மிக்சிலயோ இல்ல நீங்க கிரைண்டர்லயோ அரைச்சி எடுத்துக்கோங்க. அடைக்கு வடைக்கு போண்டாக்கு செய்யற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கு இருந்ததுன்னா இது போல மைய அரைச்சி எடுத்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. இதுல நம்ம சோடா உப்பு சேர்க்க போறது கிடையாது. இந்த மாவை புளிக்க வைக்க போறதும் கிடையாது. தேவையான அளவு உப்பு இதுல சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்து மீதம் இருந்த அரிசி பருப்பையும் அரைச்சி இதனோட சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லாவே நம்ம கலந்து விட்டுடலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் தோசைகள் திருப்பி போட வராது, திக்காக இருந்துச்சுனாலும் ஒட்டிக்கும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்காது. அதனால பார்த்து இதை தண்ணி கலந்துக்கோங்க. ஏன்னா தோசைக்கு அப்படிங்கிறதுனால அடைக்கின்ற பட்சத்தில் திக்காவே இருக்கலாம். போண்டா மாவு எந்த பதத்தில் நம்ம வச்சுப்போமோ கையில் அள்ளி போடுற பதம், அதாவது அடை பதத்தை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா போண்டா வடைகள் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாவோட பதம் பாருங்க எப்படி இருக்கு. இந்த மாவை அவசரத்துக்கு நான் செய்யறதுனால இன்னைக்கு அப்படியே பிளெயினாக தான் தோசைக்கெல்லாம் செய்ய போகிறேன். நீங்கள் தாளிச்சு கொட்டி கூட செஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய விதமான அடைகள் ரெசிபிலாம் போட்டிருப்போம். அதில் ஒவ்வொரு விதமான தாளிப்பு போட்டிருப்போம். அந்த தாளிப்பில் ஏதாவது ஒரு தாளிப்பு உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கமகமான வாசனையில் சூப்பராக இருக்கும். நம்மளோட மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்ல ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இது போல் ஒரு வெங்காயம் வச்சு தேய்ச்சிக்கிட்டா நம்ம ஊற்றுற தோசையோ அடையோ கல்லில் ஓட்டாமல் வரும். வெங்காயம் எல்லார் வீட்லேயும் எப்பொழுதுமே இருக்குன்றதுனால நம்ம வெங்காயம் வச்சு தேய்ச்சிருக்கோம். நீங்கள் வாழை மட்டை கூட வச்சு தேய்ச்சிக்கலாம். ரொம்ப நல்லாவே தோசை ஒட்டாமல் வரும். கல் நல்லா ஓரளவு காய்ஞ்ச பிறகு தீயை குறைச்சி வச்சுட்டு நமக்கு எவ்வளவு பெரிய தோசை வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1 கரண்டி இல்லை 1.5 கரண்டி மாவை சேர்த்துட்டு இது போல் வட்டமாக தேய்ச்சி விட்டுட்டு மிதமான தீயில வைங்க. லைட்டாக ஓரமெல்லாம் வெந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை நம்ம வார்த்த உடனேயே நீங்கள் எண்ணெய் சேர்க்க வேணாம். இப்போ பாருங்க ஓரமெல்லாம் லைட்டாக வெந்து வந்துருச்சு, கலரும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இல்லை நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. மிதமான தீயில வச்சு வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். நான் ரொம்ப மெல்லிஸாக ஊற்றிருக்கேன், அதனால தான் இப்படி இருக்கு. நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாவை கொஞ்சம் திக்காவோ இல்லை மெல்லிசாவோ ஊற்றி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள் எல்லா பக்கமுமே கல்லில் ஒட்டாமல் சூப்பராக வருது. அடிப்பக்கமும் செவந்து இருக்குது. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இதுக்கு காரசாரமான சட்னி வகைகள், சாம்பார் வகைகள் எல்லாமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் தாளித்து செய்கிறீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. உங்களுக்கு இட்லி பொடி பிடிச்சதுன்னா கூட இதுக்கு தொட்டுட்டு சாப்பிடலாம். ரொம்ப சுவையான சத்தான பாசிப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் சுவையான சத்தான இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.